முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் 99 கொலை செய்திருந்தான். அவனது உள்ளத்தில் ஒரு குழப்பம் நிறைந்து, நாம் 99 கொலை செய்திருக்கிறோம். நம்மால் 99 குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளது. நம்மளை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தான். அப்போது அவன் ஒரு துறவியை நாடினான். அந்த துறவியிடம், நான் 99 கொலை செய்திருக்கிறேன். என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? எனக்கு ஒரு வழியைச் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த துறவி சொல்கிறார், உன்னை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? உன்னை கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஏனென்றால் உன்னால் 99 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார். அதற்கு அந்த மனிதர் கோபமடைந்தார். அது எப்படி அல்லாஹ் என்னை மன்னிக்காமல் போவார் என்று நீங்கள் சொல்லலாம் என்று அந்த துறவியையும் அவர் கொலை செய்துள்ளார். 100ஆக மாறியது அவருடைய குற்றம். 100ஆக மாறியவுடன் உள்ளம் தடுமாறியது. நாம் மறுபடியும் ஒரு பாவம் செய்துவிட்டோமே! நாம் 100 கொலை செய்துவிட்டோமே! என்ன செய்வது என்று தெரியாமல் மறுபடியும் வேறொரு துறவியிடம் அவர் நாடினார். அதற்கு அந்த துறவி, நீ இந்த பாவிகள் நிறைந்த ஊரை விட்டு நல்லவர்கள் வாழும் ஊருக்குச் செல். நல்லவர்கள் வாழும் ஊர் என்றால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஊருக்குச் செல். அங்கு நீ வசித்தால் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக மன்னிப்பான். அவரும் பயணம் மேற்கொண்டார். ஆனால் விதி விளையாடியது. அந்த மனிதன் மரணித்து விட்டான். அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறான். நல்லவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வருகிறார்கள். தீயவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வருகிறார்கள். இருவருக்கும் மோதல் ஏற்படுகிறது. அதாவது யார் அந்த உடலை கைப்பற்றுவது என்று. நல்லவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கூறுகிறார்கள், நாங்கள் தான் இந்த உடலை எடுத்துச் செல்வோம். ஏனென்றால் இவர் 99 கொலை செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பார் என்று ஒரு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் வருகின்றார். அதனால் நாங்கள் தான் இந்த உயிரை கைப்பற்றிச் செல்வோம் என்று நல்லவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கூறுகிறார்கள். ஆனால் தீயவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் தான் இந்த உடலை எடுத்துச் செல்வோம். ஏனென்றால் இவர் 100 கொலை செய்திருக்கிறார். இதனால் 100 குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. அதனால் நாங்கள் தான் இந்த உடலை எடுத்துச் செல்வோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் மற்றுமொரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்குக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அந்த உடலை அளந்து பாருங்கள். அந்த உடல் எந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிறதோ அவர்கள் அந்த உடலை எடுத்துச் செல்லட்டும். மலக்குகளும் அளந்து பார்க்கிறார்கள். அவர் நல்லவர்கள் வாழும் ஊருக்கு அருகில்தான் மரணித்திருக்கிறார். நல்லவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் சென்றார்கள். ஆனால் நடந்தது அது அல்ல. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த 100 கொலை செய்த மனிதனுக்கு உதவி செய்திருக்கிறான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த உடலுக்கு அருகில் இருக்கும் ஊரை தள்ளி வைத்துவிட்டு, நல்லவர்கள் வாழும் ஊரை அல்லாஹ் அந்த உடலுக்கு அருகில் வைத்து விட்டான். 100 கொலை செய்த ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னிக்கும்போது நம்மை மன்னிக்க மாட்டானா? இன்ஷா அல்லாஹ். நாம் நிச்சயமாக தௌபா செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு தேடலாம்.